சுமார் 160 விருதுகள் நான் வாங்கிவிட்டேன். ஆனால் சலங்கையே ஒரு விருதாக அளித்திருப்பது ஒரு பெரிய நிறைவை எனக்கு அளிக்கிறது. நடராஜ மூர்த்திக்கோ கிருஷ்ணன் என்ற ஒரு விக்கிரகத்துக்கோ மட்டுமல்ல, ஆடும் அந்த ஸ்தலம் இருக்கிறதே, அந்த ஸ்தலம் கோயிலாக மாறிவிடுகிறது. IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. இந்த குருவுக்கு நம்ம மரியாதை செலுத்துறதுல IBC பக்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையுது. அந்த மாபெரும் ஆளுமை யார் அப்படின்றத நம்ம ஏவி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏவி இதோ உங்களுக்காக. நடன கலையில் ஒரு சகாப்தம். டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். இயக்குனர் கே. சுப்பிரமணியம், இசைக்கலைஞர் மீனாட்சி, இவர்களது 9 குழந்தைகளில் 4 பேர் பெண்கள். அவர்களில் கடைசி குழந்தை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். முதலில் கௌசல்யா என்னும் ஆசிரியரிடம் நடன பயிற்சி தொடங்கிய டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் பின்னர் 6 வயதில் வழுவூர் ராமையா பிள்ளையிடம் பரதம் கற்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பரதத்தில் பிரபலமாக இருந்த குமாரி கமலா, வைஜெயந்தி மாலா, லலிதா, பத்மினி ஆகியோர் வழுவூர் ராமையா பிள்ளையிடம் பரதம் கற்ற முத்திரை மாணவர்கள். தண்டாயுதபாணி பிள்ளையிடமும் கௌரி அம்மாளிடமும் அடவுகளை பயின்றவர். தேவதாசிகள் என்றழைக்கப்பட்ட நடன கலைஞர்களிடம் 150க்கும் மேற்பட்ட அடவுகளையும் கற்று தேர்ந்தார். 1956இல் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் அரங்கேற்றம் நிகழ்ந்தது. அரங்கேற்றத்தின் போது புதிதாக சலங்கை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். ராசியான ஒருவரின் சலங்கையை கட்டிக்கொண்டு மேடை ஏறுவதுதான் அன்றைய மரபு. டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் நாட்டிய பேரொளி பத்மினியின் சலங்கையை கட்டி அரங்கேற்றம் நிகழ்த்தினார். மேடையின் முன் வரிசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராஜரத்தினம் பிள்ளை, SV சகஸ்கரநாமம் போன்ற ஜாம்பவான்கள் பத்மா சுப்பிரமணியத்தின் அரங்கேற்றத்தை கண்டு மெய் சிலிர்த்தனர். பாராட்டு மழை குவிந்தது. பள்ளி மாணவியாக இருக்கும் போதே மீனாட்சி கல்யாணம் என்னும் நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றினார். இசையில் இளங்கலை பட்டம், எத்தனோ மியூசிகாலஜியில் பட்ட மேற்படிப்பு, நாட்டியத்தில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் போன்ற கல்வி பின்னணியை கொண்ட டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் இசையை P. லட்சுமணன் மற்றும் புகழ்பெற்ற இந்தி இசையமைப்பாளர் சலில் சௌத்ரி ஆகியோரிடம் பயின்றார். சிற்பக்கலையில் வல்லவரான இவர் சிவபார்வதியின் 108 வடிவங்களை மகாராஷ்டிராவின் சதாராவில் உள்ள நடராஜர் கோவிலுக்கென வடிவமைத்து கொடுத்துள்ளார். பரத நடனம் என்னும் தொன்மை கலைக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் தசைகோவஸ்கியின் ரஷ்ய நாட்டிய இசையில் ஜடாயு மோட்சத்தையும், மியாசி மிசியோவின் ஜப்பானிய இசையில் கஜேந்திர மோட்சத்தையும் பரீட்சார்த்தமாக வடிவமைத்துள்ளார். தாய்லாந்து நடன கலைஞர்களும் நம் கலைஞர்களும் இணைந்து டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் இயக்கத்தில் பாவை நோன்பு என்னும் திருப்பாவையின் நாட்டிய நாடகத்தை நிகழ்த்தினர். பரதநாட்டிய சாஸ்திரா என்று 13 பகுதி கொண்ட டாக்குமெண்ட்ரியை தூர்தர்ஷனுக்காக எழுதினார். ரஷ்ய நாட்டிலும் ஜப்பானிலும் இவரது நாட்டிய பணியை விளக்கும் டாக்குமெண்ட்ரி படங்கள் வெளியிடப்பட்டன. நாயன்மார் மூவர், வள்ளுவரும் வேதநெறியும், பகவத்கீதை போன்றவை இவரது நாட்டிய படைப்புகள். ராஜராஜ சோழனின் 1000வது பிறந்த தினத்தை தமிழக அரசு கொண்டாடிய போது 1000 பேருடன் இணைந்து நாட்டிய நாடகத்தை நடத்தி சாதனை படைத்தார். உலகின் பல்வேறு நாடுகளில் மேடைகளை டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் சலங்கைகள் அதிர வைத்துள்ளன. 70 ஆண்டுகளுக்கு மேலாக நடனத்தை உயிர் மூச்சாகவும் உணர்வாகவும் கொண்ட டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் தனது தந்தை ஆரம்பித்த நிருத்யோதயா நடன பள்ளியில் வசதியற்ற ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறார். நடன தாரகை, பாடகி, இசையமைப்பாளர், ஆராய்ச்சியாளர், நடனகுரு என்று பன்முகத்தன்மை கொண்ட டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சங்கீத நாடக அகாடமி விருது உட்பட 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. பரத முனிவர் இன்று இருந்திருந்தால் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தை நினைத்து பெருமையடைந்திருப்பார், ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பார். அப்படிப்பட்ட நாட்டிய தாரகை டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு
வாழ்நாள் சாதனை சலங்கை விருது வழங்கி சிறப்பிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கையால கொடுத்தா அது எப்படி சரியாகும்? அந்த கலை உலகமே திரண்டு வந்து கொடுத்தாதான் அவங்களுடைய கலைக்கு அது மரியாதையாக இருக்கும். அப்படி அந்த விருதினை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோ சிவச்சிதம்பரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மதிப்பிற்குரிய முனைவர் ஸ்ரீ சௌமியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு. அடுத்ததாக கலை மாமணி சாகிர் உசேன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நர்த்தனா கார்த்திகேயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மரியாதைக்குரிய காயத்ரி ரகுராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடைய கரங்களால் அம்மா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் சலங்கை விருது வழங்கப்படுகின்றது. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. நம் பரதநாட்டியத்தை உலக அரங்குக்கு கொண்டு போய் பெருமை சேர்த்தவர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். அவங்களுக்கு மரியாதை செய்யறதுல இந்த மேடை பெருமை கொள்கிறது. எப்படி இசை மூலமாக இறைவனை அடைகிறோமோ அது போலதான் நாட்டியம் மூலமாக இறைவனை அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தவர், அதை வெளிப்படுத்தியவர். நடராஜரே அதை தானே பண்ணியிருக்கிறாரு 5 சபைகள் மூலமாக. அப்படி நாட்டியத்தின் மூலமாக கலையையும் இறையையும் கொண்டு போய் அத்தனை பேரிடமும் சேர்த்தவர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள். அவர்களுக்கு பெருமை செய்வதில் ஐபிசி தமிழ் பக்தி அவார்ட்ஸ் மிக மிக பெருமை கொள்கிறோம். அதுவும் அவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எப்படி வேணா சொல்லலாம், அவங்க எல்லாரும் ஒன்னா ஸ்டேஜில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காயத்ரி ரகுராம் மேம் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன பாட்டி, அவர்களுக்கு அவங்க விருது கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மீண்டும் ஒரு தடவை நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. நான் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கலைக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. கலை ஒன்று தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு விருது வழங்குறதுல ஐபிசி பக்தி பெருமை கொள்கிறது. பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் சலங்கை விருது வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு நம்மளுடைய ஐபிசி பக்தி டீம் சார்பாக அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பரிசை கொடுக்க போறாங்க. ஒரு பராத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். சலங்கை அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது. அது அம்மாவுக்கு கொடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. ஜாகிர் சார் உங்களுடைய கையால கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒரு சலங்கை மற்றொரு சலங்கையின் பொற்கரங்கள்ல சேர்க்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, நீங்க எத்தனையோ விருதுகள் வாங்கியிருப்பீங்க. ஆனா எங்களுடைய ஐபிசி பக்தியில இருந்து வாழ்நாள் சாதனை சலங்கை விருது கொடுத்திருக்கிறோம். இந்த விருது உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த விருது வாங்குறதுக்கு முன்னால முதல்ல இதை போன்ற ஒரு அர்த்தமுள்ள விழாவை நடத்தும் இந்த நிறுவனத்திற்கு முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வணக்கம் பக்தர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது. யார் கொடுக்க போறான்னு யோசனை பண்ணேன். இங்கே மேடையில் ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஒரு ஸ்டட்டட் பீப்புள், ஒரு கேலக்சியே இங்கே நின்று எல்லாரும் சேர்ந்து பல நட்சத்திரங்கள் சேர்ந்து எனக்கு இந்த விருதை அளித்தது ஒரு புதுமையாக இருக்கிறது. சலங்கை விருது என்பது நான் இதுவரைக்கும் கேள்வியே பட்டதில்லை. சுமார் 160 விருதுகள் நான் வாங்கிவிட்டேன். ஆனால் சலங்கையே ஒரு விருதாக அளித்திருப்பது ஒரு பெரிய நிறைவை எனக்கு அளிக்கிறது. இது ஒரு சங்கீதக்காரருக்கு தம்பூர் கொடுத்தா எப்படி, அதே போல ஒரு நடன கலைஞருக்கு ஒரு புதுமையான விருது சலங்கை விருது. நாங்களெல்லாம் ஆடுவதற்கு முன்னால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா. நான் மட்டும் இல்லை, இந்த கலையை கற்றுக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் யாரும் முதல்ல சலங்க பூஜைன்னு ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அரங்கேற்றம் பண்ணுவாங்க.
அந்த சலங்கைக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்னால் அந்த ஒப்பனை அறையில் சலங்கைக்கு பூஜை செய்துவிட்டுத்தான் நான் என் காலில் கட்டிக்கொள்கிறேன். இதை நான் இங்கு சொல்ல வேண்டும். ஏன்னா இளைஞர்களுக்கு இது தெரிய வேண்டும். ஒன்றே ஒன்று இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நான் அட்வைஸ் பண்ணலை, நான் கேட்டுக்கிறேன். இந்த சலங்கையும் கட்டிண்டு அந்த காலையே செருப்பு அணியக்கூடாது. இது ஒரு ரிக்வெஸ்ட். அதோட இங்கே நடராஜாவை வச்சுட்டா அதுக்கப்புறம் சலங்கை போட்டு மேடைக்கு வரலாமே தவிர செருப்பு போட்டுன்னு யாருமே மேடைக்கு மேல் வரக்கூடாது. இது எங்கள் சாஸ்திரத்தில் பக்தி என்பதற்கு சொல்கிறேன். அந்த பக்தி ஒரு நடராஜ மூர்த்திக்கோ கிருஷ்ணன் என்ற ஒரு விக்கிரகத்துக்கோ மட்டுமல்ல, ஆடும் அந்த ஸ்தலம் இருக்கிறதே, அந்த ஸ்தலம் கோயிலாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் நாட்டிய சாஸ்திரத்தில் ஆலயத்தில் ஆடும் அந்த வழிபாடு பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் எங்கு ஆடுகிறாளோ அந்த இடம் கோயிலாக மாறுகிறது. அதுதான் பக்தி. ஐ எம் வெரி இமோஷனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஆனர். இந்த சேனல் பக்திக்காக, இந்த பக்தியை வளர்த்தால் நம் கலாச்சாரம் வளரும். நம் கலாச்சாரத்துக்கு முக்கியமே பக்தி தான். ஆகவே உங்களுடைய இந்த ஐபிசிக்கு கலாச்சாரத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக இதற்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வார்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி 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 அம்மா. டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் ஐயா அவர்கள் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுக்கு இந்த விருது கொடுத்ததை பற்றியும் உங்களோட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் பற்றியும் சொல்லுங்க. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். நாங்கள் பத்மபூஷன், பத்மவிபூஷன், விரைவில் பாரத ரத்னா கூட எங்கள் பத்துக்கா வாங்குவாங்க. அவர்களுடைய அன்பை பெற்ற ஒரு சிறு குழந்தையாக நான் அந்த குடும்பத்தில் பழகியிருக்கின்றேன். அவங்களுடைய பரதநாட்டிய திறமைகளை பற்றி பேசுவதற்கு அதுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி தகுதி வேணும். அது யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வித்தகி கலை உலகில் பரதநாட்டிய துறையில் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காயின்னு குமரகுருபரர் சகலகலாவலி மாலை பாடலில் குறிப்பிட்டதை போல அக்கா அவர்களுடைய பத்துக்கான்னு நாங்கள் செல்லமாக அழைப்போம். எல்லாருக்கும் பத்துக்கா தான். அவர்களுடைய பரதநாட்டியம் பார்க்கும் பொழுது நமக்கு அது என்ன ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சர்வ லாபகமாக இப்படி ஆடுறாங்களே, நம்மளும் ஆடலாம் போல இருக்கே அப்படின்னு அத்தகைய ஒரு பிரியத்தை அந்த கலையின்பால் எளிது எய்த நல்கக்கூடிய கலைவாணியாக, சரஸ்வதி தேவியாக இன்றைய தினம் அக்கா அவர்களுக்கு விருது வழங்குகின்ற பெரியோர்களோடு இச்சிறியனும் நாங்கள் வழங்கி பாதம் பணிந்த ஒரு நிகழ்வாகவே இதை கருத வேண்டும். அதற்காக ஐபிசிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி சார். சார் அப்படியே சார் சாகிரசேன் சார், கண்டிப்பாக சலங்கை அம்மாவினுடைய பொற்கரங்களில் கொடுத்துட்டு நீங்கள் அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலைன்னா எங்களுக்கு மனசு வலிக்கும் சார். ப்ளீஸ். தெய்வத்தை பற்றி எவ்வளவுதான் வர்ணிச்சுக்கிட்டே போனாலும் அது முடியாத ஒரு விஷயம். லலிதா சகஸ்ரநாமத்தில் சங்கரர் சொல்கிற மாதிரி அது அம்பாள். இது வெறும் சகஸ்ரநாமத்தை என்னது பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது பூரணம். அதுலேருந்து நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அது விழுந்த ஒரு மழை துளி தான் நாங்கள் எல்லாருமே. அந்த மழை துளியெல்லாம் சேர்ந்து ஒரு கடல் ஆக முடியாது. அது கடல். ஸோ நான் அதை விவரிக்கவே முடியாது. இல்லை சார், அம்மா கிட்ட இருந்து உங்கள் மேலே விழுந்த அந்த ஒரு துளி, எந்த துளியை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்ற சீக்ரெட் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சார். என்னுடைய அரங்கேற்றத்துக்கு சலங்கையை ஆசீர்வாதம் பண்ணி தந்ததே அவங்க தான். அது இன்னும் அக்காவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள பூஜை அறையில் கூப்பிட்டு போயிட்டு சலங்கை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய அரங்கேற்றத்துக்கும் பின்னாடி பேக் ஸ்டேஜில் நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அரங்கேற்றமே பண்ணேன். என்னுடைய அரங்கேற்றம் அவங்களுடைய முன்னாடி தான் நடந்தது. ஸோ அக்கா எங்களுக்கு எப்படின்னா
டான்ஸை நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அவங்கள பார்த்து தான் டான்ஸ் கற்றுக்கணுன்னே ஆரம்பித்தோம். ஸோ அவங்கள பற்றி நாங்கள் விவரித்து சொல்லணுன்னாக்கில் அது முடியாத காரியம். இந்த ஒரு நாள் போதாதுன்றீங்களா இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே போகாது. அவங்க தான் அன்பேரலல் டு எனி ஒன். ஷீஸ் காடஸ் ஃபார் டான்ஸ். நன்றி சார். அப்படியே நம்மளுடைய மேம் காயத்ரி மேம், ஸோ உங்களுடைய நடனம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன டான்ஸ் ஆட சொன்னாலும் மேம் வந்து ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னன்றது எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். அதுவும் அம்மா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதையும் சொல்லுங்கள் மேம். நாங்கள் பத்துச்சித்தின்னு தான் கூப்பிடுவோம் சின்ன வயசுலேருந்து. பத்துச்சித்தி பற்றி அப்பா நிறைய சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப பயப்படுவேன் நான் சின்ன வயசில். ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன். சரி அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுட்டி, சொல்கிற பேச்சு கேட்காத ஒரு குழந்தை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆனால் கேட்பேன், ஆசையாக சொன்னால் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து என்ன பண்ணாங்க, சரி ஓகே பதுச்சித்தி கிட்ட வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை தாக்ஷாயினி அத்தை. அவங்கக்கிட்ட முதல்ல கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிர் ஹுசைன் மாஸ்டர் கிட்ட எங்களை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு ரொம்ப வருஷம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நான் அரங்கேற்றம் பண்ணலை. அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணா. அதுவும் இதே நாரதகாந்த சபாவில் தான் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க. அதில் பதுச்சித்தி தான் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு எடுத்து பண்ணி கொடுத்து குருக்கு குருவாக இருந்து வாழ்த்தி பிளெஸ்ஸிங், அவங்களோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு கிடச்சி, ஆசீர்வாதம் கிடச்சி. எங்கள் அக்கா வந்து ரொம்ப அற்புதமாக டான்ஸ் பண்ணா. ஆனால் நான் வந்து அவங்கக்கிட்ட கற்றுக்கலன்னு ஒரு வருத்தம் இன்னி வரைக்குமே இருக்குது. இன்னி வரைக்கும் அவங்க கூட என்னால் ஆட முடியலையேன்ற ஒரு வருத்தமும் இருக்குது. பதுச்சித்தி கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து நான் திருப்பியும் கற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ சொல்கிற பேச்சு கேட்பேன். அது மட்டும் இல்லை, பதுச்சித்தி வந்து ஒரு வாட்டி நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நான் படிக்கும்போது அவங்களோட டான்ஸ் பார்த்தேன். அப்படியே மறந்து நின்றுட்டேன். அப்படியே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்க அழகிறதா இருக்கட்டும், அவங்கள சந்தோஷத்தை காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களே நீங்கள் பக்தின்ற சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க மறந்து அவங்களே மறந்து அந்த கலைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அதுதான் பக்தி. அது வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் பக்தி. அது 4 பேருக்கு அந்த பக்தியே சொல்லி கொடுக்கறது தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பக்தி நான் கூடிய சீக்கிரத்தில் வயசானாலும் கற்றுப்பேன் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுவும் இந்த விருது வந்து அவர் பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பதுச்சித்தி சொல்லும் போதே எனக்கு வந்து அவங்க பேர் சொன்னோன்னே நானே ஆட்டோமேட்டிக்காக செருப்பு என்ன அறியாமலே கழட்டிட்டு வந்துட்டேன். சலங்கை பிடிக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. மானசீக குரு அப்படி எப்படி வந்து உங்களுடைய பாதங்களை வந்து சலங்கை அலங்கரிக்குதோ அந்த மாதிரி இந்த மேடையை அம்மா அவர்கள் அலங்கரித்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இங்கே வந்திருந்தவர்களுக்கு, அம்மாவுக்கு விருது கொடுத்து சிறப்பு செஞ்ச அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முனைவர் நர்த்தனா 45 வயது நிரம்பிய ஒரு மகாலட்சுமி. 100 ஆண்டு அவர் வாழ வேண்டும். அவருக்கும் நான் என் கையால் அவருக்கு இன்றைய தினம் அவார்டு வழங்கியதில் நான் பெருமை கொள்கிறேன். தேவரடியார்கள் இழந்த மரியாதை இன்று ஐபிசி தமிழ் பக்தி சேனல் மூலமா உலகமறிய கிடைச்சிருக்கிறது. எனக்கு இது திருஅருளாக தான் நினைக்கிறேன். ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயினா ஃபேன்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain.